ஹலோ கைஸ், அம்மா லேப்டாப்புக்கு வர நல்ல நல்ல கேம்ஸ் எல்லாம் நான் ஒரு லிஸ்ட்டு போட்டு ஆல்ரெடி ஒரு பார்ட் 1 வீடியோ போட்டுட்டேன். ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்ட் 2 தான். இந்த வீடியோவில் அம்மா லேப்டாப்புக்கு வர போகிற நிறைய பெஸ்ட்டு கிராஃபிக்ஸோட கேம்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரி, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்க்க போகிற கேம் ஸ்பைடர்மேன் ஷேட்டர் டைமென்ஷன். இந்த கேம் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ஒரு சூப்பரான கேம். இந்த கேமில் இந்த மல்டிவர்ஸ், அதாவது ஸ்பைடர் வேர்ஸை வேறு லெவலில் காமிச்சிருப்பாங்க. இந்த கேமில் மொத்தம் 4 ஸ்பைடர்மேன், ஒன்று நாய்ட் ஸ்பைடர்மேன், இன்னொன்று 2099 ஸ்பைடர்மேன், அதாவது ஃப்யூச்சர் ஸ்பைடர்மேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அமேசிங் ஸ்பைடர்மேன், அப்புறமா வெனாம் ஸ்பைடர்மேன். இந்த மாதிரி 4 ஸ்பைடர்மேன் இருக்காங்க. இந்த கேம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கேம் அம்மா லேப்டாப்பில் 60 FPS வராது, ஒரு 30 FPS அந்த ரேட்டுக்கு வருமானு எதிர்பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட இந்த கேம் வராது. இந்த கேம் FPS உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். சில இடங்களில் லேக் ஆக செய்யும். அதெல்லாம் எப்படி அப்படிங்கிறத நான் போக போக உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி கேமோட கதையை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, மிஸ்டரியோ இருக்கார்ல, அவர் ஒரு மியூசியமுக்கு ஒரு ஸ்டோனை ஆட்டையை போல ட்ரை பண்ணுறாரு. இந்த நேரத்தில் அமேசிங் ஸ்பைடர்மேன் அந்த இடத்துக்கு போயிட்டு தடுக்க ட்ரை பண்ணுறாரு. 2 பேரும் நடுவுலையும் ஒரு சண்டை வருது. அந்த சண்டையில் நம்ம அமேசிங் ஸ்பைடர்மேன் அந்த ஒரு ஸ்டோனை உடச்சிடுறாரு. ஸ்டோனோட ஒரே ஒரு பீஸை மட்டும் எடுத்துகிட்டு மிஸ்டரியாக அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாரு. இந்த இடத்துல மேடம் வெப் அப்படின்னு ஒருத்தவங்க வராங்க. இவங்க நம்ம அமேசிங் ஸ்பைடர்மேனுக்கு இந்த ஒரு மல்டிவர்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. வேறு டைமென்ஷனில் ஒன்று மாதிரி வேறு ஸ்பைடர்மேன் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா மேட்டரையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க. அவங்க பார்த்திங்கன்னா அவங்களோட பவர் மூலமாக நம்ம ஸ்பைடர்மேனை வேறு டைமென்ஷனில் இருக்க, அதாவது அமேசிங் ஸ்பைடர்மேனை வேறு டைமென்ஷனில் இருக்க ஸ்பைடர்மேனோட கான்சியஸில் சேர்க்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவர் பார்த்திங்கன்னா அந்த டைமென்ஷனில் இருக்க அந்த ஒரு ஸ்டோன்ஸை எடுக்கணும். இந்த மாதிரி இந்த ஸ்டோன்ஸ் எல்லா டைமென்ஷன்லையுமே சதறி இருக்குது. எல்லா டைமென்ஷன்லையுமே இருக்க வில்லன்ஸ் அதை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வில்லன்ஸ்லாம் அடித்து போட்டுட்டு நம்ம ஸ்பைடர்மேன் அந்த ஒரு ஸ்டோனை எடுத்துகிட்டு எல்லாத்தையுமே ஒன்றா சேர்க்கணும். அவர் அப்படி எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்தா தான் பிரச்சனை முடியும், இல்லைனா மிகப்பெரிய பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற மாதிரி மேடம் வெப் சொல்லுவாங்க. நம்ம ஸ்பைடர்மேனும் அதை கேட்டுட்டு எல்லா ஸ்டோனுமே கலெக்ட் பண்ணுறதுக்காக போவார். ஒவ்வொரு ஸ்பைடர்மேனோட கெட்டப்புக்கு போயிட்டு ஒவ்வொரு டைமென்ஷன்லேருந்து எடுப்பார். 4 டைமென்ஷனுக்கு திருப்பி மாறி போயிட்டு எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கேம்ஸில் இருக்க வில்லன்ஸ், இந்த கேம்ஸில் ஏகப்பட்ட வில்லன்ஸ் இருக்காங்க. கிரேவன் தி ஹண்டர், கார்னேஜ், அதுக்கடுத்து நம்ம டெட்பூல், ஹேமர் ரெட், இந்த மாதிரி ஏகப்பட்ட வில்லன்ஸ் இருக்காங்க. நான் 4 பேர் தான் சொல்லியிருக்கேன். இன்னமும் நிறைய வில்லன்ஸ்கள் இந்த கேமில் இருக்க தான் செய்கிறாங்க. இந்த கேம் சின்ன லேக் ஆகும்னு சொன்னால, எப்படின்னா கேமோட ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு லைட்டாக லேக் ஆகும். ஸோ நீங்கள் ரெசல்யூஷன் அதில் ரொம்பவே லோவில் வச்சுக்கணும். ரெசல்யூஷன்லேருந்து எல்லாமே நீங்கள் லோவில் வச்சு விளையாடுற மாதிரி தான் இருக்கும். அப்படி வச்சு விளையாண்டா கிராஃபிக்ஸ் அடி வாங்குமான்னு கேட்டிங்கன்னா ஓரளவு உங்களுக்கு கிராஃபிக்ஸ்லாம் கரெக்டாக தான் இருக்கும். நீங்கள் எல்லாமே லோவில் வச்சு விளையாடணும். அப்படி நீங்கள் விளையாடுறப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் லைட்டாக லேக் ஆகும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் விளையாட உங்களுக்கு லேக் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஆனாலும் 2099 ஸ்பைடர்மேன் அந்த ஸ்பைடர்மேன் வச்சு விளையாட லெவல் பயங்கரமாக லேக் ஆகும். ஏன்னா அந்த இடத்துல மட்டும் கிராஃபிக்ஸ் அதிகமாக தேவைப்படும். ஸோ அந்த இடத்துக்குலாம் ஓவர் லேக் இந்த கேமுக்கு இருக்குது. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிற கேம் பார்த்திங்கன்னா டார்க்சைடர்ஸ் 1 and 2. இந்த கேம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேகு அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். ஸோ அதாவது அந்த அளவுக்கு லேக் ஆகாது. எஃப்பிஎஸ்லாம் உங்களுக்கு மீடியமாக கேம் பக்காவாக உங்கள் லேப்டாப்புக்கு வரும். இந்த கேம் பார்த்திங்கன்னா ஸ்டோரியை ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு டார்க்சைடர் 1 பற்றி பார்க்கலாம். மொத்தமாக பார்த்திங்கன்னா 3 கிங்டமாக பிரிஞ்சிருக்காங்க. 3 கிங்டம். ஸோ ஃபஸ்ட்டு கிங்டம் ஹெல், செகண்டு ஹெவன், அதுக்கடுத்து தேர்ட் எர்த்து. இந்த 3 கிங்டம் இருக்குது. ஸோ இந்த கேமோட கான்செப்ட் படி ஒரு 7 சீல் இருக்கும். அந்த 7 சீல் உடஞ்சிருச்சுன்னா ஹார்ஸ்மேன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கும்பல் இருக்கும். அந்த கும்பலில் இருக்கிறவங்க பூமிக்கு வரணும், பிரச்சனையை அவங்க முடிச்சு வச்சுட்டு போயிடணும். இதுதான் கேமோட கான்செப்ட். அதாவது ஒரு மித்து மாதிரி வச்சுக்கோங்க. பட் மித்தியில் ஒரு ரூல்ஸ் மாதிரி. ஆனால் 6 சீல் உடஞ்சிடும். நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா அவர் பேரே வார், ஓகேவா? அவர் ஹார்ஸ்மேன் கும்பலில் இருக்கார். அவர் பார்த்திங்கன்னா ஆர்வ கோளாறு ஆகிட்டு 6 சீல் உடஞ்ச உடனே பூமிக்கு வந்துடுறாரு. பூமிக்கு வந்த உடனே அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவரை கவுன்சிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க.
அதாவது அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிற மாதிரி தான். அவர் கூட்டிகிட்டு போன உடனே அவர் வந்து தப்பை நான் தானே பண்ணேன், இந்த தப்பை நானே சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அவர் பண்ண தப்பை அவர் சரி பண்ணாரா இல்லையா, இந்த மாதிரி தான் இந்த கேம் இருக்கும். அதுக்கடுத்து டார்க் சைடர் 2 பற்றி பேசணுன்னா, டார்க் சைடர் 2 வந்து பார்த்திங்கன்னா அதில் ஹீரோ நம்ம வார் இல்லை, அவர் பேர் டெத்து. இப்போதைக்கு வார் வந்து அவர் வந்து பண்ண தப்பை சரி பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட் கேம் விளாண்டு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் டார்க் சைடர் 2 பொறுத்த வரையும் நம்ம வார் இருக்கார்ல, அவரை அரெஸ்ட் பண்ணி வச்சிடுறாங்க. பூமி முழுக்க அழிஞ்சிருச்சு. இப்போதைக்கு டெத்து வந்து பூமியை பழையபடி எடுத்துகிட்டு வரணும், பூமியில் பழையபடி உயிரினங்களை வர வைக்கணும், அதுக்கடுத்து அரெஸ்ட் பண்ணி வச்ச வாரை காப்பாற்றணும். இந்த மாதிரி தான் டார்க் சைடர் 2வோட கேமும் இருக்கும். சரி, ஓகே, நம்ம அடுத்து பார்க்க போகிற கேம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டோடைப் 1 and 2. இந்த ப்ரோட்டோடைப் 1, 2 இந்த 2 கேமோட கேம் ஸ்டோரியுமே நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டுட்டேன். டைம் இருக்கிறவங்க அதை செக் பண்ணி பாருங்கள். இந்த கேம் ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த கேமை ஸ்டோரிக்காகவே நீங்கள் விளையாடலாம், அதே நேரத்தில் கேமோட கிராஃபிக்ஸ்க்காகவும் விளையாடலாம். அந்த மாதிரி இருக்கும். ப்ரோட்டோடைப் 1 கூட சொல்லிக்கலாம், கொஞ்சம் கிராஃபிக்ஸ் வைஸ் லோ அப்படிங்கிற மாதிரி. பட் 2 வந்து வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் கிராஃபிக்ஸ் இருக்கிறப்பயே சில இடத்துல FPS குறையும். உங்களுக்கு வந்து கேம் வந்து ஒரு 15 FPS கிட்ட கரெக்டாக போயிட்டே இருக்கும். பட் எப்படின்னா சில இடத்துல ஓவர் கிராஃபிக்ஸ் வேறு மாதிரி இருக்கிறப்ப லைட்டாக ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் வந்து அப்படியே லேக் ஆகும், அப்புறமா அப்படியே உங்களுக்கு சரியாயிடும். இந்த மாதிரி தான் அந்த கேம் இருக்கும். லேக் ப்ராப்ளம் உங்களுக்கு அந்தளவு இருக்காது. கேம் ஸ்டோரியை நான் ஆல்ரெடி ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அந்த வீடியோ நான் மேலே ஐ கார்டில் கொடுக்குறேன், டைம் இருக்கிறவங்க அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, நம்ம அடுத்து பார்க்க போகிற கேம் மூவ்ஸுமே சூப்பராக இருக்கும். இந்த கேமில் ரோமன் ரெயின்ஸ் கூட இருப்பார். ரோமன் ரெயின்ஸ், அண்டர்டேக்கர் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேரோட ஃபேவரட் ரெஸ்லர்ஸ் இந்த கேமில் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கேமில் 2015 நடந்த மேட்சஸை நீங்கள் அப்படியே சிமுலேட் பண்ணுற மாதிரி கூட இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு விளையாடுறப்ப கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ இந்த ஒரு கேமு நான் சொல்லிட்டேன், விளையாடுறவங்க அந்த கேம் விளையாண்டு பார்க்கலாம். ஸோ இந்த கேம்லாம் வந்து லோ செட்டிங்கில் வச்சா மட்டும்தான் பார்க்க போகிற கேம் தான் மார்ட்டல் காம்பட் 10. இந்த கேம் வந்து அம்மாலாட் வருமா அப்படிங்கிற டவுட்டு நிறைய பேருக்கு இருக்கலாம். பட் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த கேம் அம்மாலாட்டுக்கு வரும். பட் கேமோட சைஸ் பார்த்திங்கன்னா 40 ஜிபிக்கு கிட்ட வரும். ஸோ அவ்வளோ ஜிபி கொடுத்து நீங்கள் இந்த கேமை டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த கேமை உங்களால் அம்மா லேப்டாப்பில் விளையாட முடியும். இந்த கேமோட கதை வந்து பார்த்திங்கன்னா நான் விளையாண்டு பார்க்கல. ஸோ கேமுக்கு ஸ்டோரி மூடும் இருக்குது, அதே நேரத்தில் வர்சஸ் மூடும் இருக்குது. நிறைய பேர் ஸ்டோரி மூடெலாம் விளையாட மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா மார்ட்டல் காம்பட் ஸ்டோரி மூடெலாம் விளையாடணுன்னா நீங்கள் மார்ட்டல் காம்பட் 1லேருந்து 9 வரை விளையாடணும், அதுக்கடுத்து தான் உங்களுக்கு புரியும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா மார்ட்டல் காம்பட்லாம் விளையாடலை, எனக்கு ஸ்டோரி அந்தளவுக்கு தெரியாது. பட் கேம் வந்து பார்த்திங்கன்னா வர்சஸ் மூடெலாம் விளையாடுறப்ப உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். நீங்கள் எல்லாமே லோ செட்டிங்கில் வச்சுக்கணும், இன்க்ளூடிங் ரெசல்யூஷன். அப்படி எல்லாமே நீங்கள் லோ செட்டிங்கில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு லேக் ப்ராப்ளம் இருக்கவே இருக்காது. பேக்ரவுண்டில் எந்த ஆப்பே ரன் ஆகிற வரையும் பேக்ரவுண்டில் அப்படி ஏதாச்சும் ரன் ஆச்சுன்னா உங்களுக்கு சின்ன சின்ன லேக் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லேக் வரும், லேக் வந்தாலும் கூட சீக்கிரத்தில் சரியாயிடும். ஆக மொத்தம் இந்த கேம் வந்து நான் விளையாண்டு பார்க்குறப்ப எனக்கு நல்லாவே FPS கிடச்சிது, நல்ல ஸ்பீடாகவே வந்தது இந்த கேம் வந்து. ஆனால் எல்லாமே நான் லோ செட்டிங்கில் வச்சு தான் விளையாண்டேன். நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணதை காமிக்கிறேன்ல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய லேப்டாப்பில் நான் விளையாண்டதை ரெக்கார்ட் பண்ணது தான். ஸோ மற்றபடி எதுவுமே இல்லை. இந்த இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அம்மா லேப்டாப்புக்கு பக்காவாக வரும் இந்த கேம். ஆனால் இந்த கேமோட சைஸ் தான் ஓவர். இந்த கேமோட ஃபெட்டாலிட்டிஸ் அது இதுன்ட்டு எல்லாமே தாறுமாறாக இருக்கும். சரி, ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, குட் பை.